இருக்கிறதுலையே பள்ளமான ராசி கடைசி ராசியுமா இருக்கக்கூடியது இந்த மீன ராசி தாங்க. பல விஷயத்த ஆள் மனசுல பதுக்கி வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பள்ளத்தை தேடி வெள்ளம் பாயிற மாதிரி தான் நிறைய விஷயத்த தேடி தேடி உங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன விஷயத்து கூட அனுபவத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஒத்துக்குவாங்களே தவிர மற்ற எதுக்குமே இவங்க தீர்க்கமாக முடிவெடுக்க மாட்டாங்க. தனுசுவும் இந்த மீனமும் பெரும்பாலுமே குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இந்த தனுசு ராசிக்காரங்க பொட்டல் அடித்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருந்தால், மீன ராசிக்காரங்க ஈதமா பதமா எந்த இடத்துல எப்படி பார்த்து பேசணும்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தான் எதிராளியே பேச விடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அவங்க பேசுறதுலேருந்து அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத கணிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் திட்டமிட்டு சரியாக ஒரு காயை நகர்த்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசி அன்புகள் தாங்க. குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணங்கிறது உங்களுக்கு இயல்புலேயே அமைஞ்சிரும். ஆனால் பணத்தை விட இவங்க எப்போதுமே பணத்தை தேடி அதிகமாக போக மாட்டாங்க. பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப வைராக்கியமானவங்க எதுனா, இவங்களுக்கு எந்த இடத்துலையும் இவங்களுக்கு அவமானம் நேரக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தன்னை யாராவது அவமானப்படுத்திட்டாலோ இல்லைனா உதாசனப்படுத்திட்டாலோ வாழ்க்கை முழுவதுமே அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கிடுவாங்க. அவங்களையும் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா உடம்பு பிடி போட்டாவது பிடிச்சி அதை சாதிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த மீன ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருமான ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே தீர்வு காணக்கூடிய பரிகார முறைகள், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசி அன்புகளுக்கு என்னதான் காசு பணம் நீங்கள் தேடி தேடி நீங்கள் இந்த நேரம் சம்பாரிச்சாலுமே ஒரு நிம்மதிங்கிறது இல்லாத சூழ்நிலை தாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா இருந்தால் மனசு சரியில்லாமல் போகுது, மனசில் ஒரு தெம்பை கொண்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு சந்திக்கிறது, இப்படி ஒரு தொடர்கதையாகவே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீணான விரைய செலவு மருத்துவ செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. வேறு வழியே கிடையாதுங்க. இந்த சூழ்நிலை கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும். ஆனாலுமே மனசு தளர விடாமல் பார்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும். நல்ல பேர் வாங்குவீங்க. நல்லதே நடக்கக்கூடிய நேரங்க. மனசை மட்டும் இந்த நேரம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மனசை தளர விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமாக எந்த விஷயம் செஞ்சுட்டாலும் சரிங்க, நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மீன ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க. அதுலேயுமே இந்த மாதங்கிறது நீங்கள் இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் விரதம் இருக்க பாருங்கள். அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம். குடும்பத்தில் நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்காதுங்க. சுபச்சம் பெருகி வரும். திருமண தடை இருக்குதா, புத்திர பாக்கி எல்லாம் இருக்குதா, தொழில் வியாபாரம் ஒரு நஷ்டமான சூழ்நிலை இருக்குதா, இந்த நேரம் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க. இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முன்னோர் வழிபாடு மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னா, இந்த காலம் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 7 சனி காலமாக இருந்தாலுமே இது எல்லாமே தாண்டி உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யறதான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அதுலேயுமே வயசானவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். தலைவலி, காது மூக்கு, இந்த தொண்டை கால்வலி, ஒட்ட தலைவலி, இந்த முதுகு தண்டத்தில் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதாக நீங்கள் ஒரு மெல்லிய உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உடலில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். மனசு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசு தாங்க காரணம். தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கற்பனை நீங்களாகவே நினச்சி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த விஷயம் எல்லாமே நீங்கணும்னா நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்ல மாற்றம் உண்டு. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் சொந்த பந்தங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். இயல்பிலே உங்களுக்கு கோபத்தை இந்த நேரம் தூண்ட தான் செய்வாங்க. அதுவுமே தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ரெண்டுமே மன கஷ்டம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்குமே அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்க பாருங்கள். பண வரவுன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகம், வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இந்த நேரம் திடீர் பயணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சொந்த பந்த உதவி செய்தோ இல்லையோ மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி காலமாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த நேரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க.
அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மீன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவு வகையில் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நிறைய பாதிப்புகளை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நீ நல்ல மாற்றம் காத்திருக்கிறதால விலகி போனவங்க எல்லாமே விரும்பி வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அன்பும் பொறுமையும் கலந்து இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டாகணுங்க. இயற்கையில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்கள, அதாவது மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமாக நினச்சி பார்த்து மற்றவங்கள நேசிக்கக்கூடியங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஆனால் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் தான் நிறைய விஷயங்களை பாதிப்பு நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த வேறுபாடுமே இல்லை, நல்ல மாற்றம் காத்திருக்குது. நல்ல மனப்பக்குவம் ஏற்பட்டிருக்கிறதால பல சங்கடங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாங்க. நிறைய மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாக தான் மீன ராசி அன்றவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் இடமோ பூமியோ வாங்குறீங்கன்னா உங்கள் பேரில் வாங்காமல் உங்கள் வாழ்க்கை துணை இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட பேரில் நீங்கள் ஏற்படுத்த பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்ல மாற்றமாக காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக இடைவெளிங்கிறது இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நிச்சயமான திருமணத்துக்கும் இந்த நேரம் திருமணத்துக்கிடையே கொஞ்சம் இடைவெளி உண்டாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தூக்கமின்மை பிரச்சனையால் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க பாருங்கள். ஏன்னா இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கிறது இந்த ஒரு விஷயத்தாலே ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்கள் பெற முயற்சி செய்கிறது நல்லது. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே இந்த மன அழுத்தம் இருக்க முயற்சி செய்யுங்க. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு தியான நிலையில் நீங்கள் இருந்துட்டு வருது, இது எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே உறவினர் வழியில் வீண் படி எல்லாமே சுமந்திருப்பீங்க, அதுவுமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சவங்க அன்னதானம் செய்ய பாருங்கள். கோவில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடந்தால் அதில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் மீன ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த பாதிப்பு இருந்தாலுமே இந்த நேரம் இந்த விஷயத்தை செய்யறதால உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கணும். முருகனுக்கு நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்பு இந்த போராட்டமான சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய பாருங்கள். பழனிக்கு முடிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை இந்த நேரம் போயிட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பொருளாதார நிலையில் பல தடைகள் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. வருமானம் நல்லபடியாக இல்லை, என்னதான் உழைப்பு கொடுத்தாலுமே பலன் கை மேலே கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடியவங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி தொழில் நடத்தக்கூடிய இடங்களில் இல்லைன்னா நிறுவனம் நடத்தக்கூடிய இடத்துல நீங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ ஸ்ரீ விருஷம் சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ எழுதி அதுக்கு மேலே நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருப்ப நல்ல மாற்றம் உண்டாகும். தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இதுவுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் நீங்கள் நட்சத்திர ரீதியாக இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு தராது. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் இருந்த பிரச்சனை இல்லாமல் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். புதுசாக இடம், வீடு வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சனி ராகுவோட சஞ்சாரம் கூடவே குருவோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் பயப்படாமல் செயல்படலாம். சூரியனும் கேதுவும் வாழ்க்கையில் இந்த நேரம் முன்னேற்றத்தை தரப்போறாரு. செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். குழந்தைகளோட நிலை, வாழ்க்கை துணையோட நிலை, குடும்ப நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. எல்லாமே முன்னேற்றம் தான். நம்பிக்கையோடு செயல்படுங்க. தேவையில்லாத குழப்பத்தை விட்டு தள்ளுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் கேது சாதகமாக இருக்கிறதால குரு பார்வையும் கூடவே இருக்கிறதால உங்கள் நிலமுங்கிறது உயர்ந்ததாக வரும். வாழ்க்கை வளமாக கூடிய நேரம் தான். இந்த நேரத்தில் தேவையில்லாத கற்பனை வேண்டாம். நெருக்கடியிலிருந்து விடுபட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் விருத்தி அடையும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. வேலையிலிருந்து நெருக்கடி இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாங்க. பல நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாக தான் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மீன ராசி அன்பர்கள் முக்கியமான வழிபாடு முறைகளை ஒன்று நீங்கள் நீருக்குரிய ராசியாக அமைஞ்சிருக்கிறதால வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ன செய்யணும்னா திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க. இங்கே நீங்கள் வழிபாடு செய்யறது ஒரு விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குரு தன்னுடைய ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கக்கூடிய ஒரு இடம்.
தன்னுக்குன்னு ஒரு இடத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் தான். குரு பகவானுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த பாதிப்பும் இல்லைங்க. அது எந்த காலமாக இருந்தாலும் தான். அதனால் இந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலை வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல பலனை மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே.